லாஸ்ட் டைமே வந்து விஷால் சொல்லியிருந்தாரு அதுக்கான பணிகள் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. இந்த வாட்டி கண்டிப்பா ஒரு 60% நிறைவடைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த யூனியன் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். தமிழ்நாட்டில் ஹேமா கமிட்டி தேவை இங்க தவறு நடந்திருந்தா தேவை. நடிகை துணை நடிகை வந்து பாதுகாப்பா இருக்காங்க. இங்க கோலிவுட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை நிறைய இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் 10 வருஷமா சினிமால இருக்கேன். வேற்றுமொழி படங்கள்ல நான் நடிச்சது கிடையாது. இங்க நான் ரொம்ப ப்ரொடெக்டிவாகவும் சேஃபாகவும் ஃபீல் பண்ணியிருக்கேன் எல்லா ஷூட்டிங் போகும்போதும். நடிகர் சங்கம் வேலை நிறுத்தம் செய்ய போறதா அறிவிச்சிருக்காங்க. ஆமா, அது தேவையா தேவையில்லை இல்ல அதுக்கான முடிவு தான் இப்போ இந்த யூனியன் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். ஏன்னா பெப்சி தொழிலாளர்களுடைய தேவைக்காக தான் அந்த இதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான மீட்டிங் என்ன அப்படின்றது இந்த யூனியன் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். சங்கத்துக்கு நடிகர் சங்கத்துக்கு ஒரு இலக்கமான போக்கு இல்ல. அது வருஷம் நடந்துட்டு தான் இருக்கு. பட் பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை சரி செஞ்சிடுறாங்க. ஸோ அது ஒன்றும் அவ்வளோ பெரிய டஃப் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, ஒன்னும் இல்ல, ஜூனியர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பான விஷயத்த வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அமைச்சு கொடுத்தாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காதுன்னு தோணுது. ஏன்னா இப்ப கேரவன் பிரச்சனைன்றதுனாலதான் அவங்களுக்கு அந்த சிக்கல்கள்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஜூனியர்ஸ்க்கு இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பான விஷயத்த வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த தயாரிப்பாளர்கள் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா சேஃபா தான் இருக்கும். நாங்க சினிமா மாதிரி ஒரு சேஃபான ஃபீல்டு நான் பார்த்தது இல்ல. ஏன்னா எந்த ஃபீல்ட்லயும் கூட அசிஸ்டன்ட்டோ அம்மாவோ இல்ல யாரையோ கூட்டிட்டு வர முடியாது. இதுல சினிமால மட்டும்தான் வந்து கூட ஒரு ஆள் கூட்டிட்டு போலாம். அதுக்கான அகாமடேஷன் ஃபுட்டு அண்ட் ஃபிளைட் டிக்கெட்ஸ் எல்லாம் போட்டு தராங்க. ஸோ ஒரு சில இடத்துல இந்த தவறுகள் நடக்குது. அது நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ கண்டிப்பா யூனியன் வந்து முடிவெடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். டிமாண்ட் பண்றாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்களா? இது வந்து எனக்கு நடக்கல. பட் இது நான் செவி வழியா நானும் கேட்கறேன். இப்ப ஹேமா கமிட்டியில கேரளால நடந்திருக்கு. பட் இது ரொம்ப ஒரு வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இல்ல அது வந்து காஸ்டிங் பண்றாங்க இல்லையா, அவங்களோட மனநிலையை பொறுத்து தான். இப்போ திறமைக்காக அவங்க கேட்கிற கேரக்டர்ஸ்க்காக சூஸ் பண்ணா மட்டும் போதும்னு நான் நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரே விஷயம் என்னன்னா, லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தாங்க நடிகர் சங்கம் கட்டி முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை கட்டி முடிச்சா என்னெல்லாம் பயன்றதையும் சொன்னாங்க. அதாவது நலிந்த கலைஞர்கள் இனி இருக்கிற கலைஞர்களாக ஒரு வாழ்வாதாரம் வளரும்னாங்க. அது மட்டும் தான் எங்கள் நோக்கமாக இருக்குது. அதில் போட்டி பொறாம பிரச்சனைலாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அதை கட்டணும். அதனால பல நடிகர்களுடைய வாழ்வாதாரம் உயரணும். அது மட்டும் தான் எங்கள் கோரிக்கையாக இருக்கும். வேற எதுவும் இல்லை சார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.